ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 18வது அதிகாரம் முதல் 15 வசனங்களை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 3 புருஷர்கள் இங்கே ஆபிரகாமினுடைய வீட்டிற்கு அவர்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். 16வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் அங்கே சோதம் குமராவுக்காக அறிவிக்கப்பட்ட செய்திக்காக அங்கே அமர்ந்திருக்காமல் நின்று கொண்டு தேவ சமூகத்திலே மன்றாடுகிற ஆபிரகாமை காண முடியும். ஆகவே 2 தலைப்புகளின் கீழாக செய்திகள் காணப்படுகிறது. முதல் தலைப்பின் கீழே உள்ள செய்தியை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே 3 புருஷர்கள் என்று பார்க்கிறோமே, இதில் ஒருவர் கர்த்தராக இருக்கிறார். மனித அவதாரத்திலே கர்த்தர் வருகிறார். அவரோடு கூட 2 தூதர்கள் வந்திருக்கிறார்கள் ஆபிரகாமின் கூடாரத்திற்கு. கடந்த அதிகாரத்திலே ஆபிராமை கர்த்தர் ஆபிரகாம் என்று மாற்றிவிட்டார். உயர்த்தப்பட்ட தந்தையை இங்கே ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். சாராயை சாராளாக அவர் அங்கே அநேக ஜாதிகளுக்கு தாயாக அங்கே மாற்றிவிட்டார் என்று சொல்லி கடந்த அதிகாரத்திலே கற்றுக்கொண்டோம். அவருடைய வீட்டில் 318 பேர் ஆயுதம் தரித்து கொண்டு அவர்கள் யுத்தத்திற்கு சென்று அங்கே அவர்கள் பெரிய காரியத்தை செய்ததை, அதாவது சோதம் கொமோராவில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு உதவி செய்து லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த சோதம் குமர பட்டணத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் மீட்டு கொண்டு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவ்வளோ பெரிய 318 பேர் வேலைக்காரர்கள் மற்றும் அடிமை பெண்கள் வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கிறத நம்ம வேதத்தின் ஆதாரத்தில் பார்க்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் கூட அவன் தன்னை ஓடி தரை மட்டும் குனிந்து அங்கே தாழ்த்துகிறான். வந்திருக்கிறது கர்த்தர் தான் அப்படின்னு தெரியாது. 3 விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இவன் தன்னை அத்தனையாக தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் என்று சொல்லிட்டு உங்கள் இருதயங்களை திடப்படுத்துகிறது கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். எபிரேய மொழியின் அர்த்தத்தில் ஒரு வட்டமான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சப்பாத்தின்னு சொல்கிறோம், பரோட்டான்னு சொல்கிறோமே, அதே போல் காரியத்தை அவன் நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் மட்டும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் சொன்னபடி செய். இப்போ ஆபிரகாமே தீவிரமாக கூடாரத்துக்குள்ளே போய் வேலைக்காரிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் சாராள இடத்துல போய் நீ சீக்கிரமாக 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பஞ்சுடு, நீ அப்பஞ்சுடு என்று சொல்லுகிறான். அதாவது எஜமாட்டியாக இருக்கிறார், இவர் பெரிய எஜமானாக இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய தாழ்மை, அவர்களுடைய உபசரிக்கிற பண்பு இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்ட மனிதன் எப்படி இருக்க முடியும் என்பதை இது தெளிவாக நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அதை அவனை சீக்கிரத்தில் சமைத்தான்னு பார்க்குறோம். மாட்டு மந்தைக்கும் ஒரு வேலைக்காரனை பார்த்து ஓடிப்போய் ஒரு கன்றை பிடிச்சி கொண்டு கொடுப்பான்னு சொன்னால் அவன் செய்ய போகிறான். ஆனால் அங்கே ஆபிரகாமினுடைய தாழ்மை, ஆபிரகாமினுடைய உபசரிக்கிற குணம், ஆபிரகாமினுடைய அந்த பண்பு அது வெளிப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு வீட்டுக்கு வருகிறவங்களை நம்ம பார்த்துட்டு உதட்டளவில் சில நேரங்களில் சொல்கிறது உண்டு, ஏதாவது சாப்பிட்றீங்களா, குடிக்கிறீங்களா, ஒன்றும் இருக்காதான முகஸ்துதி செய்கிறதற்காக இன்றைக்கு கேட்கிற அநேகரை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் செய்கிற அவனுடைய உபசரிப்பின் காரியம், ஆண்டவர் அவனை பார்த்து என் சிநேகிதன் என்று சொல்லி அழைக்கிற அளவிற்கு அவனுடைய குணங்கள்
காணப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். நின்று கொண்டிருக்கிற காரியம் அவன் அங்கே மீண்டுமாக அவர்களை கவனிப்பதற்கு, அவர்களுக்கு பரிமாறுகிறதற்கு அவன் நின்று கொண்டு இருந்தான் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தனையாக ஒரு தாழ்மை உள்ள இருதயத்தோடு கூட அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா பார்வை மாறிவிடுகிறது, பேச்சு மாறிவிடுகிறது, தலைக்கணம் வந்து விடுகிறது, யாரையும் மதிக்கிறதில்லை. இன்றைக்கு பணத்தை வைத்து தான் இன்றைக்கு உலகம் மக்களை எடை போடுகிற ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆபிரகாமை குறித்த காரியங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தனை வீட்டு வேலைக்காரங்களே 318 அடிமை பெண்ணாகி ஆகார்னி பார்க்குறோம். எத்தனை வேலைக்காரிகள் இருந்தார்கள் என்று தெரியாது. இந்த 318 பேர் இவர்கள் யுத்தத்தை பழகினவர்கள். அப்போ இதுக்கு மேலே இன்னும் வேலைக்காரர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க என்பது நாம் அறியாத காரியம். ஆகவே 318 மேலே இருக்கக்கூடிய ஒரு எஜமான் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே பரிமாறுகிறதற்கும் ஆட்களை கொண்டு விடலை, அவனே நின்று கொண்டு அங்கே பரிமாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஒரு உற்பவ காலத்திட்டம், 10 மாதத்துக்கு பின்பாக நான் வந்தேன்னு சொன்னால் உன் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்லி இங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் மனித சாயலில் வந்திருக்கிறார். இங்கே ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகர்த்தி, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியார் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இங்கே ஆண்டவர் மறுபடியுமாக ஆபிரகாமை தேற்றுகிறார். முந்தின அதிகாரங்களிலே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வேலைக்காரன் எலியேசர் தானே என் வீட்டில் பிள்ளை மாதிரி இருக்கிறான், அவனை தானே தத்தெடுத்து நான் பிள்ளைமாய் வளர்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்த்த ஒரு ஆபிரகாமுக்கு, இல்லைன்னா ஆண்டவருக்கே ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடைச்சறுகளை செய்த அங்கே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும், இஸ்மவேலை நாங்கள் ஒரு அடிமை பெண்ணுடைய குழந்தையை கூட எங்கள் குழந்தைன்னு சொல்லி எடுத்து வளர்த்து கொள்கிறோம் என்று சொல்லி தங்களை தாங்களே தேற்றி கொண்ட ஆண்டவருக்கு கிரியை செய்கிறதற்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லுகிறது போல காரியங்களெல்லாம் செய்த அவர்களுக்கு இப்போ ஆண்டவர் திரும்பவும் அவர்களுடைய கூடாரத்திற்கே வந்து அவர்களுடைய கைகளில் சாப்பிட்டுட்டு அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இல்லைப்பா, ஒரு உற்பவ காலத்திட்டம், இனிமே அதிக நாட்கள் அல்ல, ஒரு குழந்தை பிறப்பதற்கு எவ்வளவு சமயம் உண்டாகுமோ அந்த காலத்திட்டத்துக்குள்ளே நான் உங்களுக்கு குழந்தையை தருவேன். இங்கே சாராளுடைய பயம், மனிதர்களுடைய பயம். ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களை பயப்படாதன்னு தான் சொல்கிறார். ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, இவைகளுக்கு பின்பு யுத்தத்தை முடித்து ஜெயிச்சுட்டு வந்த பின்பு ஆபிரகாமுக்குள்ள பயம். இவைகளுக்கு பின்பு ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடயமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். உலகத்துக்கு பயப்படாதப்பா, நீ எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக எனக்கு பயந்தா போதும், கர்த்தருக்கு பயப்பட்டால் போதும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இங்கே ஆண்டவர், சாரா பயந்து போயிட்டா. அவர் சொல்கிறாரு, இல்லை நீ நகைத்தா என்று சொல்லி. இந்த நகைப்புக்கு ஒரு வேதனையும் கூட காணப்பட முடியும். இன்றைக்கி பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி ஒவ்வொருவரும் படுகிற வேதனைகள் இன்றைக்கி அதிகம். சாராளினுடைய நகைப்பு ஒரு வகையில் நமக்கு ஆச்சரியம் என்பதை விட ஒரு வேதனையினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். ஏன்னா அந்த அம்மா ரொம்பவும் குழந்தை எதிர்பார்த்தாங்க என்பதை, ஒரு பிள்ளைக்காக காத்து தவித்து காலங்கள் பல கடந்துருச்சு, நம்பிக்கை இழந்து தான் ஆகாரின் வழியாவது ஒரு பிள்ளை பெற்று
அவங்க திருப்திப்பட முயற்சித்த அந்த காலத்தில் செல்வ சீமான்களினுடைய மனைவிகளுக்கு பிள்ளை கிடைக்காவிட்டால் வேலைக்காரிகளாகிய மறுமனையாட்டிகளின் வழியாக அவர்கள் பிள்ளை பெற்று சுதந்திரவாளிகளாக அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்து அதை வளர்ப்பது வழக்கமாக இருந்தது. இந்த பிள்ளை இல்லாத அந்த காரியமானது பெருங்குறையாக முன்காலத்திலேயும் இந்த காலத்திலேயும் மக்கள் கருதுகிறார்கள். இதனை சாபமாகவும் கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் ஆதியாகமம் 16:2 இந்த அம்மா ஆகார கொடுத்து நீர் ஒரு குழந்தையை பெற்று எனக்கு கொடு என்று சொல்லி ஆபிரகாமை அந்த பெண்ணோடு கூட சேரும்படியான ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பலரும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறதற்காக விவாகரத்து செய்கிறது, இல்லை இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் இருக்குது. இது வேதாகம ஒழுங்குக்கு இது புறம்பான ஒரு காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் அது அதிசயமான ஒரு பெரிய ஒரு தப்பு ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் முதலே வேதாகமத்தில் பிள்ளை இல்லாமல் அவதிப்பட்ட மக்களை நம்ம காண முடிகிறது. சாராளை பார்த்தா அந்த அம்மா அவங்க அவ்வளோ அவதிப்பட்டதுனால தான் ஆகார் மூலமாகவாவது தனக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ரெபேக்காள் அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே அவள் ஜெபிக்கிறத பார்க்கிறோம், ஈசாக்கின் மனைவி. அதே போல் ராகேல் யாக்கோபினுடைய நேச மனைவி, அவளுடைய கற்பத்தையும் ஆண்டவர் அடைத்திருந்தார். அதே போல் சிம்சோனின் அம்மா மனோவாவினுடைய மனைவி, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில். அதே போல் பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலுடைய அம்மா அன்னாள். அதே போல் யோவான் ஸ்நானகன், ஸ்திரீகளுக்குள்ள பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய ஆள் எழும்பினதே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவருடைய தாய் எலிசபெத், வயதான அம்மா. இவங்க எல்லாருமே காத்து தவித்து பின்பாக ஆண்டவரிடத்திலிருந்து பிள்ளைகளை பெற்று கொண்டவர்கள். இவர்கள் அனைவரது குழந்தைகளும் ஒரு வகையில் வித்தியாசமான ஒரு தன்மையுடன் விளங்கினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று சங்கீதம் 127:3 பார்க்கிறோம். அதே நேரத்தில் குழந்தை இல்லாதது சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளை பெற்றுட்டு அந்த பிள்ளைகள் தங்களுக்கு சொல்லு கேட்காம அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து எவ்வளவோ மனம் கசக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் பிள்ளைகள் கர்த்தர் தந்த சுதந்திரம்னு சொன்னால் போங்கன்னு சொல்லி அதனை அலட்சியப்படுத்துகிற காரியங்களும் கூட உண்டு. இன்றைக்கு பாவத்தால் அனைத்தும் அலங்கோலமான இந்த உலகத்தில் எல்லா வகையான நோய்களைப் போல ஒரு சிறிய குறைபாடு இது. அதனால் இந்த குறைபாட்டுக்காக விவாகரத்து செய்கிறது, வேறு பெண்ணு திருமணம் முடிக்கிறதெல்லாம் வேதாகம ஒழுங்குக்கு ஒத்ததல்ல. இன்றைக்கு விசுவாசி எல்லாருக்கும் தேவன் பெயரில் நம்பிக்கை உண்டு. தேவனுக்காக காத்திருக்கிறது ஒருபோதும் தோல்வி அடையாது, மிகுந்த ஆசீர்வாதத்திற்கே அது காரணமாக அமையும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி தான் அங்கே ஆண்டவரே கேட்குறாரு. ஆகவே தேவ சமூகத்தில் கதறி நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவர் அதற்கான பாக்கியத்தை நமக்கு தரலைன்னு சொன்னால், இன்றைக்கு மருத்துவத்துறையில் எவ்வளவோ வளர்ச்சிகள் காணப்பட்டிருக்கிறது. மருத்துவ சிகிச்சையால் குறைபாடுகளை நீக்கி கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் குறைய தாழ்வா, அதாவது துணையை தாழ்வா நினச்சி அவங்கள ஏளனம் படுத்துறது, அவங்கள அடிக்கிறது என்கிற காரியங்கள் இல்லாதபடி பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு மருத்துவ சிகிச்சை செய்து கூட குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றால் மட்டுமே பிள்ளையாக முடியும் என்ற எண்ணத்தை விசுவாசிகள் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரின்றி உலகத்தில் அலங்கோலமான நிலையில் அனாதைகளாக்கப்பட்டு கிடக்கிற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தத்தெடுக்கிறது என்கிற ஒரு நற்செயலை இன்றைக்கு விசுவாசிகள் செய்ய முடியும். இன்றைக்கி 1-2 குழந்தைகள் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட குழந்தைகளை அவர்கள் தத்தெடுக்க முடியும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேக மிஷினரிகள், அநேக நல்ல குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தத்தெடுக்கிற மனப்பான்மை 2 பேருக்குமே இல்லை, வேண்டாம் அப்படின்னு கணவனும் மனைவியும் நினச்சா ஆண்டவர் எங்களுக்கு அதிகமான நேரத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆன்மீக குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக நாங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லியும் கூட இன்றைக்கு நாம் இருக்க முடியும். ஆகவே சிலர் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம், அல்லது குழந்தைகள் இல்லாதவர்கள் தத்தெடுத்து வளர்க்கலாம். இல்லை, அது 2ம் விருப்பம் இல்லைன்னா தங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்காக செலவிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கலாம். ஆகவே இந்த உலகத்தில்
தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்கும்படியாக அழைக்கப்பட்ட நம்ம இந்த உலகத்தில் ஒளி கொடுத்து ருசி கொடுத்து உப்பாக ஒளியாக நாம் வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சாபமென்று நினைக்காதபடிக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து போராடுவோம். மருத்துவ துறைகளில் இன்றைக்கு அநேக வளர்ச்சிகள் காணப்படுகிறது என்று சொன்னால் அதிலே நம் குறைபாடுகளை நீப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். விழுந்து போன இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சலாம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தை தரவில்லை என்று சொன்னால் அது சாபமல்ல. நாம் பிள்ளைகளை தத்தெடுத்து இன்றைக்கு உலகில் அனாதையாய் கிடக்கிற குழந்தைகளை தத்தெடுத்து இன்றைக்கு ஒரு நல்ல செயலை செய்கிறவர்களாக நாம் வாழ முடியும். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து சாராளை தேடி வந்து அவருடைய குடும்பத்தில் அவர் அங்கே தங்கி அவருக்கு உபசரிப்பு செய்கிறதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு தாழ்மையான இருதயத்தோடு கூட அத்தனை பெரிய சீமானாய் இருந்த போதிலும் தன்னை தாழ்த்தின ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு நம்ப முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை, உலகத்தினால் மருத்துவத்தினால் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்கிற வசனத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.